வணக்கம். இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்பு செய்திகள். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வர அனுர திட்டம். 65 பேருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை. மக்களை மாற்றங்களை உணரும் வகையில் வடக்கு மாகாண அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களின் செயற்பாடுகள் அமைய வேண்டும் என ஆளுநர் வலியுறுத்தல். இலங்கையில் இன்று முதல் குறையும் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளராக மார்க்கோ ரூபியோ நியமனம். தொடர்பென விரிவான செய்திகள். பாரிய குற்ற செயல்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் பாரிய குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய நபர்கள் இவ்வாறு நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முக்கிய குற்றவாளிகள் வெளிநாடுகளில் இருந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறான 65 பேருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மற்றும் ஒரு குழு சிறைச்சாலைகளுக்குள் இருந்து குற்ற செயல்களை வழிநடத்தி வருவதாகவும் அவ்வாறான குற்றவாளிகளை ஒரு இடத்தில் தடுத்து வைத்து குற்ற செயல்கள் மேற்கொள்ள முடியாத வகையில் கட்டுப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். எமது ராணுவம் மரியாதையான முறையில் கௌரவமாக தங்களது பணியை மேற்கொள்கின்றனர். எனினும் லட்சக்கணக்கான ராணுவ படையினருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் சிலர் சேவையில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சில குற்றவாளிகள் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் தொடர்பு பேணியமை தெரிய வந்துள்ளது. எனவே போலீஸ் திணைக்களத்திற்காக புதிய கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சில அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க லங்கா சதோச நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி உருளைக்கிழங்கு, காய்ந்த மிளகாய், நெத்தளி, கடலைப்பருப்பு உட்பட பல பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் இன்று முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் நுகர்வோருக்கு கிடைக்கும். அந்த வகையில் கச்சானின் முந்தைய விலை 1095 ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை 995 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 1 கிலோ பழுப்பு சீனி 340 ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை 300 ரூபாவாகவும், இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கின் முந்தைய விலை 210 ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை 180 ரூபாவாகவும், 1 கிலோ சிவப்பு பட்டாணியின் முந்தைய விலை 795 ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை 765 ரூபாவாகவும், 1 கிலோ நெத்தலியின் முந்தைய விலை 960 ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை 940 ரூபாவாகவும், 1 கிலோ காய்ந்த மிளகாய் முன்பு 845 ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை 830 ரூபாவாகவும், பாஸ்மதி அரிசியின் முந்தைய விலை கிலோவுக்கு 655 ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை 645 ரூபாவாகவும், இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோ பெரிய வெங்காயத்தின் முந்தைய விலை 240 ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை 230 ரூபாவாகவும், 1 கிலோ பருப்பின் முந்தைய விலை 290 ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை 288 ரூபாவாகவும், 1 கிலோ வெள்ளை சீனி 242 ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை 240 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டு மக்கள் மாற்றங்களை உணரும் வகையில் வடக்கு மாகாண அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களின் செயற்பாடுகள் அமைய வேண்டும் என வலியுறுத்திய வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் என் வேதநாயகன் அவர்கள் இந்த ஆண்டுக்குரிய திட்டங்கள் அனைத்தும் அக்டோபர் மாதத்திற்குள் முடிவுறுத்தப்பட வேண்டும் எனவும் மீளவும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் 2025ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்படவுள்ள திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. தேசிய நிதி ஆணைக்குழுவினால் 2025ஆம் ஆண்டுக்கான மாகாணங்களுக்கான நிதி ஒதுக்கீடு வாக்குப்பண கணக்கு அடிப்படையிலும் வருடாந்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையிலும் ஒடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது.
மாகாண குறித்தொடுக்கப்பட்ட விசேட அபிவிருத்தி நன்கொடை நிதியாக 6,205 மில்லியன் ரூபாவும் அதில் வாக்குப்பண கணக்காக 2,410 மில்லியன் ரூபாவாகவும் பிரமாண அடிப்படையிலான நன்கொடை நிதியாக 575 மில்லியன் ரூபாவும் அதில் வாக்குப்பண கணக்காக 230 மில்லியன் ரூபாவும் கல்வி அமைச்சினூடாக முன்னெடுக்கப்படும் பொதுக்கல்வி நவீனமயமாக்கல் திட்டத்திற்கு ஆண்டிற்குரிய மொத்த நிதியான 220 மில்லியன் ரூபாவும் வாக்குப்பண கணக்கிலேயே வழங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கல்வி அமைச்சினூடாக முன்னெடுக்கப்படும் அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டத்திற்கு 360 மில்லியன் ரூபாவும் வாக்குப்பண கணக்கிலேயே வழங்கப்பட்டுள்ளது. மாகாண சபையால் பராமரிக்கப்படும் அதனது சொத்துக்களுக்காக 2,585 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் வாக்குப்பண கணக்கில் 820 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திட்டமிடல் பணிப்பாளர் எம் கிருபாசுதன் தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தினால் நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது சுற்றாடல் மற்றும் சமூக மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தி நாட்டின் தரப்படுத்தல் நோக்கங்களை முதன்மையாக கொண்டு அழகான நாடு புன்னகைக்கும் மக்கள் எனும் தொடைப்பொருளில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பாக சமாந்துறை பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுக்கு தெளிவூட்டும் பயிற்சி நிறை சமாந்துறை பிரதேச செயலாளர் எஸ் முகமது ஹனீபா தலைமையில் பிரதேச செயலர் கூடத்தில் இடம்பெற்றது. பிரதான 3 விடயங்களான சமூக அடிப்படை, சுற்றாடல் அடிப்படை மற்றும் நெறிமுறை அடிப்படையிலான விடயங்கள் தொடர்பான தெளிவூட்டல்கள் இதன்போது வழங்கப்பட்டது. அழகான தீவு சிரிக்கும் மக்கள் எனும் கருப்பொருளை அடைவதற்கு நடைமுறைப்படுத்தப்படவுள்ள செயற்திட்டங்கள் தொடர்பான தெளிவூட்டல் பிரதேச செயலாளரினால் விளக்கங்கள் வழங்கப்பட்டது. நீடித்த சமூக கலாச்சாரத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் தனிநபர் மாற்றத்தினூடாக அதனை ஏற்படுத்த வேண்டும் என இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் எஸ் அசம், கணக்காளர் எஸ் சாந்தா மிசா, நிர்வாக உத்தியோகத்தர்கள், மேலதிக மாவட்ட பதிவாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி பட்டறையானது முதல் கட்டமாக பிரதேச செயலகத்தில் உள்ள நிர்வாக பிரிவு, மேலதிக மாவட்ட பதிவாளர் பிரிவு, தேசிய அடையாள அட்டை பிரிவு, அஸ்விஸ்மா ஆகிய கிளைகளில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களுக்காக நடத்தப்பட்டது. பருத்தித்துறை மரக்கறி சந்தை தொடர்பான வழக்கு எதிர்வரும் 31ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை மரக்கறி சந்தையை புதிய கட்டடத்திற்கு இடமாற்றுவது தொடர்பில் கருத்து மரக்கறி வியாபாரிகளினால் பருத்தித்துறை மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த 16ஆம் திகதி அன்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் பிரகாரம் இன்று வரை புதிய கட்டடத்திற்கு மரக்கறி சந்தையை இடமாற்றம் செய்ய பருத்தித்துறை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இன்று வழக்கு இடம்பெற்றது. குறித்த வழக்கு எதிர்வரும் 31ஆம் திகதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 31ஆம் திகதி வரைக்கும் மரக்கறி சந்தை வழமையான தற்போது இயங்கி வருகின்ற இடத்தில் இயங்க முடியும். குறித்த வழக்கில் முன்னாள் மாநகர சபை முதல்வரும் சட்டத்தரணியுமான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் வாதிட்டார். மேன்முறையீட்டு நீதிபதிக்கான தனது பதவி உயர்வு குறித்து அரசியல் அமைப்பு குழுவுக்கு விண்ணப்பித்தும் அது தொடர்பில் கண்டுகொள்ளாத அரசு நீதிபதி இளஞ்செழியனுக்கு திட்டமிட்டு அநீதி இழைத்துள்ளதாக தீவக சிவில் சமூகம் குற்றம் சாட்டியுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே குறித்த அமைப்பின் சார்பில் கலந்து கொண்ட கருணாகரன் நாவலன், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் கரகரத்தினம் விந்தன் ஆகியோர் இவ்வாறு குற்றம் சாட்டினர். இலங்கையின் சிறந்த நீதிபதிகளுள் ஒருவரும் தத்துணிவான அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது தீர்ப்புகளை வழங்கி நீதியை எதிர்பார்த்த மக்களை ஆற்றுப்படுத்திய நீதிபதி இளஞ்செழியனுக்கு பாரபட்சமான வகையில் இந்த அரசாங்கம் பதவி உயர்வு வழங்காது பழிவாங்கியுள்ளது. இதை ஏற்க முடியாது. நீதிபதி இளஞ்செழியன் தனது 27 ஆண்டுகால நீதித்துறையின் பதவி காலத்தில் பல்வேறு தீர்ப்புகளை அச்சமின்றியும் பாரபட்சமின்றியும் வழங்கியதால் இலங்கை மத்தியின் நன்மதிப்பை பெற்றிருந்தார். ஆனால் அவருக்கான பதவிகள் அந்தந்த காலகட்டத்தில் வழங்கப்படாது அரசுகளால் திட்டமிட்ட வகையில்
தட்டி கழிக்கப்பட்டு வந்தன. இதன் உச்சமாக தற்போது அனுர அரசும் தகுதிகள் அனைத்தும் இருந்தும் திட்டமிட்டு அவரது பதவி உயர்வை தடுத்து ஓய்வு நிலைக்கு தள்ள முயற்சித்துள்ளது. இதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ளது. அந்த வகையில் அரசு குறித்த பழிவாங்கலை கைவிட்டு அவரது பதவி உயர்வை வழங்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம். இதே நேரம் அவ்வாறான சூழலை அரசு உருவாக்காது விட்டால் சிவில் சமூகங்கள் ஒன்றிணைந்து வீதிக்கு இறங்கி போராடும் நிலை வரும் எனவும் தெரிவித்தனர். இந்த நிலையில் குறித்த சந்திப்பில் கலந்து கொண்ட முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் கனகரத்தினம் விந்தன் கருத்து தெரிவித்திருந்தார். கடந்த காலங்களில் நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஜேவிபி செய்த செயற்பாடுகள் அனைத்தையும் எமது மக்கள் நன்கு அறிவர். அதே நேரம் அவர்கள் தமிழ் மக்களை ஒரு பொருட்டாக கண்டுகொள்ள விரும்புவதில்லை. அவ்வாறான தரப்பினர் இன்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கிளீன் ஸ்ரீலங்கா என்று கூறி தமிழ் மக்களை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் ஏமாற்றுகின்றது. பலாலியில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் விரிவாக்கத்துக்காக நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகனுக்கும் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்திற்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று மதியம் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் அடிப்படை கட்டுமானங்கள் மற்றும் வசதிகளை துரிதமாக மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் முதல் கட்டத்தில் இந்த பணிகளை முழுமைப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தனர். சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதை விரிவாக்கம் முன்னெடுப்பதற்கு 114 ஹெக்டேர் நிலப்பரப்பு சுவீகரிக்கப்பட வேண்டியுள்ளதாகவும் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் குறிப்பிட்டனர். கடலை நோக்கியதாக அந்த விஸ்தரிப்பு அமையும் எனவும் ஆளுநருக்கு தெரியப்படுத்தினர். காணிகளை சுவீகரிப்பதற்கு முன்னதாக 1986ஆம் ஆண்டு பலாலி விமான நிலையத்துக்காக பெற்றுக்கொள்ளப்பட்ட காணிகளுக்கு இன்னமும் இழப்பீடு வழங்கப்படவில்லை என ஆளுநர் சுட்டிக்காட்டினார். தற்போதைய பெறுமதிக்கு ஏற்ப அவர்களுக்கு இழப்பீடு முதல் கட்டமாக வழங்கிய பின்னரே தற்போது தேவைப்படும் மேலதிக காணிகளுக்காக சுவீகரிப்பை ஆரம்பிக்கலாம் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் விமான நிலையத்தின் விரிவாக்கத்தின் போது இந்த பிராந்தியத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிக அளவில் கிடைக்கும் என விமான நிலையம் மற்றும் விமான சேவைகளுக்கான நிறுவனத்தினர் தெரிவித்தனர். கொழும்பு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் சேவைகளை முன்னெடுப்பதற்கு பயணிகளின் தேவைப்பாடு தொடர்பான துல்லியமான தகவல்கள் வழங்குமாறு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் கோரிக்கை விடுத்திருந்தனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலையால் மக்கள் இருப்பிடங்களுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்ததுடன் உள்ளக போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டது. அதிகாலை பெய்த பலத்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. இதேவேளை இரணிமடு குளம் வான் பாய்ந்து வருவதுடன் குளத்தின் சகல வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. கனகாம்பிகை குளம், கல்மடு குளம் உள்ளிட்ட நீர்ப்பாசன குளங்களும் வான் பாய்ந்து வருகின்றது. இதனால் வெளியேறும் வெள்ள நீரும் மக்கள் குடியிருப்புகள் உள்ளக வீதிகளை கடந்து செல்கின்றது. வெள்ளம் வடிந்தோடும் நிலையில் கண்டாவளை, கோரக்கட்டு, முரசமோட்டை, ஊரியான் உள்ளிட்ட தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களை அவதானமாக செயற்படுமாறும் குளங்களை பார்வையிடும் மக்கள் அவதானமாக செயற்படுமாறும் இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவுறுத்தி வருகின்றது. இதேவேளை குறித்த சீரற்ற வானிலையினால் சரிந்து விழுந்த மற்றும் ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களை பாதுகாப்பாக அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் அரசு மர கூட்டுத்தாபனத்தினர் செயற்படுவதையும் அவதானிக்க முடிகின்றது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி செனட்டரான மார்க்கோ ரூபியோ அந்நாட்டின் புதிய வெளியுறவு அமைச்சராக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளார். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்பின் அரசாங்கத்தில் ரூபியோ வெளியுறவு அமைச்சர் பொறுப்பேற்பதற்கு செனட் சபை ஒருமித்த ஆதரவு வழங்கியுள்ளது. 99-0 என்ற வாக்கு கணக்கில் அவர் வெளியுறவு அமைச்சராக உறுதிப்படுத்தப்பட்டார். அமைச்சரவைக்கு திரு ட்ரம்ப் நியமனம் செய்தோரில் 53 வயது நிரம்பிய ரூபியோ ரான் அமைச்சராக உறுதிப்படுத்தப்பட்ட முதல் நபர். மேலும் சில அமைச்சர்களை உறுதிப்படுத்த இந்த வாரம் வாக்கெடுப்பு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கியூபாவிலிருந்து குடிபுகுந்த பெற்றோருக்கு பிறந்த ரூபியோ சீனாவை கடுமையாக விமர்சிப்பவர். மேலும் இவரது இஸ்ரேலுக்கு சாதகமாக பேசுபவரும் கூட. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்திய கிரிக்கெட் அணியின் அணித் தலைவராக கார்த்திக் பாண்டியா இல்லை என்றாலும்
அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக T20 அணி தலைவர் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 5 T20 போட்டிகளை கொண்ட தொடர் இன்று கொல்கத்தாவில் ஆரம்பமாகியது. இந்த தொடரில் இந்திய அணியின் துணை அணி தலைவராக அக்சர் பட்டேல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஹர்திக் பாண்டியா தான் அடுத்த அணி தலைவர் இருப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் நீக்கப்பட்டு சூரியகுமார் தயாவுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. நான் சரியாக விளையாடாததால் தான் சாம்பியன் டிராபிக் சேர்க்கப்படவில்லை என சூரியகுமார் தெரிவித்தார். எனக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் இடையே நல்ல உறவு இருக்கின்றது. நாங்கள் மும்பை அணிக்காக 2018 ஆண்டு முதல் ஒன்றாகத்தான் விளையாடுகின்றோம். கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மும்பை அணியில் எப்படி இருந்தேனோ அதேபோல் தான் தற்போதும் இருக்கின்றேன் என சூரியகுமார் தெரிவித்தார். இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.